அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்போதான் புதுசா பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். விருச்சக ராசிக்கு இது பாக்கியஸ்தானம். விருச்சக ராசிக்கு 2 மற்றும் 5க்குரிய கிரகமான குரு பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்திலிருந்து இடம் பெயர்ந்து பாக்கியஸ்தானத்துல உச்சமாறுது. விசேஷமான அமைப்பு. விருச்சக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலமா இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும். கடந்த 1.5 ஆண்டுகளா உங்களுக்கு இருந்த மன உளைச்சல், மன அழுத்தம், போராட்டமான சூழ்நிலை, இது எல்லாமே ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரும். பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போதுன்னு தான் சொல்லணும். செவ்வாயின் ராசியான விருச்சக ராசிக்கு நட்பு கிரகமான குரு பகவான் உச்சம் பெறுவது அபரிவிதமான பலன்களை விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. நீண்ட தூர பயணங்களால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த நேரம் மிக சாதகமா இருக்கு. கடல் கடந்து சென்று பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி தந்தை வழி ஆதரவு இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஆதாயம் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். புனித யாத்திரைகள் நிறைய பேர் மேற்கொள்வீங்க. குலதெய்வ வழிபாட்டை சிறப்பா செய்து அதன் மூலம் மன அமைதி பெறுவீங்க. மகான்களின் ஆசீர்வாதம் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குருவுடைய பார்வை உங்க ராசி 3ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த 3 இடங்களுக்கு கிடைக்குது. உங்க ராசிய குரு பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால சிந்தனையில தெளிவு பிறக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தன்னம்பிக்கையோட எந்த முடிவையும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். முகத்துல பொலிவு கூடும். உங்க கௌரவமும் பெயரும் புகழும் அதிகரிக்கும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கும் காரணத்தினால தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி அவங்களுடைய ஆதரவு பரிபூரணமா கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால, அதாவது குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதுனால பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளின் ஆரோக்கியம், வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளால கௌரவம் உயரும். புத்திர பாக்கியம் சிறப்பா இருக்கு. நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சுப செய்தி கிடைக்கும். புத்திர காரகனான குரு பகவான் உச்சமாகி புத்திர ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கு. இந்த காலகட்டத்துல காதல் உறவுல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தின் சம்மதத்தோட திருமணமா உங்க காதல் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது காதல் திருமணம் கைகூடி வரத்துக்கான அமைப்பு சிறப்பாகவே இருக்கு. வேலையில இருந்த பணிச்சுமை இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு குறையும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வேலையில்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே தொழில் சேரவங்களுக்கும் லாபம் இரட்டிப்பாகும். திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய சூழலையும் கொடுக்கும். 2, 5க்குரியவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுவதனால எதிர்பாராத தனவரவு, திடீர் ஜாக்பாட், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு தேடி வரும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில மேன்மையான சூழல் உண்டாகும். உயர்கல்வி கற்க வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் வாய்ப்புகளும் அமையும். கல்வி ரீதியா கவலைகள் நீங்கி மாணவர்கள் மிக சிறப்பா செயல்படுவாங்க. இந்த காலகட்டம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்யறது சிறப்பு. இது உங்களுக்கு இருக்கும் சங்கடங்களை வேரோடு நீக்கும்.
வியாழக்கிழமை தோறும் சிவாலயம் சென்று தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு உங்களால முடிந்த உதவிகள் செய்யறது சிறப்பு. வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடைகள், கொண்டைக்கடலை அல்லது மஞ்சள் நிற இனிப்பு பொருட்கள், உதாரணத்துக்கு லட்டு, வாழைப்பழம், இது மாதிரியான உணவுப் பொருட்கள் தானமா கொடுக்கலாம். தியானம் மற்றும் உடற்பயிற்சி தினசரி மேற்கொள்வது உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. மற்றபடி ஆரோக்கிய ரீதியா பெரிய அளவுல எதுவும் தொந்தரவுகள் ஏற்படாது. மொத்தத்துல விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா துயரங்களையும் துடைத்தெறிந்து ஒரு புது வசந்தத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியா நிச்சயமா இருக்கும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். உங்க சுயஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.